அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 தேர்வுக்கு எல்லாருமே தீவிரமாக தயாராகிட்டுருக்கிறோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கால்ஃபர் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி கால்ஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் எந்த கால்ஃபர் விடவும் இந்த கால்ஃபரில் குரூப் 1க்கான போஸ்டிங்ஸ் அதிகமாக வருவதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் வரப்போகிறதா ஒரு செய்தி இருக்குது. அதனால் நல்லா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இந்த வாட்டி மெயின்ஸ் கிளியர் ஆகாமல் மிஸ் ஆனவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே விட்டுறாதீங்க. தீவிரமாக உங்கள் முயற்சியை தொடர்ந்து சரியான திசையில் செலுத்திக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகே, இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியில் ஜிஎஸ்லேருந்து 175 கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு போர்ஷன். 175 + 25. இப்போ இந்த மாற்றப்பட்டு இருக்கிற இந்த குரூப் 1 சிலபஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ நமக்கு மொத்தமாக இதுக்கு முன்னாடி 9 யூனிட்டாக இருந்தது, இப்போ 1, 2 எல்லாமே மெர்ஜ் பண்ணி டோட்டலாக நமக்கு 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. ஜிஎஸ் அப்படிங்கிறது மொத்தமாக 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. இந்த 6 யூனிட்டில் 6வது யூனிட்டாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தின் வரலாறு, தமிழகத்தின் கலாச்சாரம், தமிழகத்தின் பாரம்பரியம் மற்றும் தமிழகத்தின் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு, அதிலிருந்து மட்டுமே 40 கொஷின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் யூனிட் 8 அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. அது யூனிட் 8 அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டோட பேரை காட்டிலும் அது யூனிட் 8 அப்படின்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம். அதனால் யூனிட் 8ஆக இருந்தது இப்போ யூனிட் 6ஆக வந்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்லேருந்து அதிகமாக கேட்குறது அப்படிங்கிறது நம்ம 2 சப்ஜெக்டில் ரொம்ப அதிகம். ஒன்று இந்தியன் பாலிட்டி, இன்னொன்று இந்த யூனிட் 6. யூனிட் 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் 50 கொஷின் இருக்கும். ஆனால் அதில் 2 மேஜர் சப்ஜெக்ட் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்று இந்தியன் எக்கானமி, இன்னொன்று பழைய யூனிட் 9, அதுதான் அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த தலைப்பு. அதுதான் யூனிட் 5ல் 2 சப்ஜெக்ட் மிக்ஸ் ஆகி தான் 50 கொஷின்ஸ் வருது. அப்போ சிங்கிள் மோஸ்ட் டாப்பிக்கில் அதிகப்படியான கேள்விகள் வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது 2 யூனிட்டு. யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, அதே மாதிரி யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 கேள்விகள் ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்லேருந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பாலிட்டியை எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு ஐடியா இருக்குது. பாலிட்டினா இங்கே தொடங்கினா இங்கே முடிச்சிடலாம், இப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. பட் இந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்கிறது, அதாவது பழைய யூனிட் 8, இது ஒரு நீண்ட கால புதிர் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இப்போ படிக்கிற புது ஸ்டூடெண்ட் ஆகட்டும், 40 கொஷின் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஆனால் அந்த 40 கொஷினையும் சரியாக போடுறதுக்கு சரியான ப்ரிப்பரேஷன் நம்மக்கிட்ட இருக்கா, அந்த யூனிட்டை பற்றின சரியான புரிதல் இருக்கா, இந்த யூனிட்டை எப்படி படிக்கணும், இதில் எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது நமக்கு பண்ணுறோமா அப்படின்னா இல்லை, நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த யூனிட்டை பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், அதை கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 6 அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 மேஜர் ஹெட்டிங்காக பிரிச்சிருக்காங்க. கிளியர்? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம வர்றப்பவே நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும், இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்பவே நம்ம 2ஆக பிரிச்சுருவோம். ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம், இது வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னா தமிழ் சமுதாயத்தின் வரலாறு. ஆனால் இந்த தமிழ் சமுதாயத்தின் வரலாறு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சேர, சோழ, பாண்டியன்லாம் போய் படிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு. நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்துட்டாவே இதை நம்ம 2ஆக பிரிச்சிடறோம். ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ், ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், எழுதப்பட்ட ஆவணங்கள் அப்படிங்கிறதான் அந்த 2ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைப்பதற்கு முன்னாடி இருக்கிற காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைத்த காலம் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா
தமிழ் சமுதாய வரலாறு நம்ம 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று வரலாற்று காலத்திற்கு முந்தைய தமிழ் சமுதாய வரலாறு, அப்புறம் வரலாற்று காலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரிக்குள்ளே பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம், மீசோலித்திக் அப்படின்னா இடைக்கற்காலம், நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் படிக்கிறப்ப இந்த பேலியோலித்திக்கே நம்ம 3ஆக பிரிப்போம். லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம் அண்ட் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லோயர் பேலியோலித்திக் அண்ட் மிடில் பேலியோலித்திக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆவணங்கள் கிடச்சிருக்கு, நிறைய கற்கருவிகள் கிடச்சிருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே அதற்கான ஆவணங்கள் கிடச்சிருக்கு. இந்த அப்பர் பேலியோலித்திக்கு உண்டான சரியான ஆவணங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கல. இதுக்கு அடுத்தது மிடில் பேலியோலித்திக், அடுத்தது மீசோலித்திக் பீரியட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கிடும். அப்போ இந்த லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், இந்த பேலியோலித்திக் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, உலகத்தில் முதல் மனிதன் அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாயிருக்கும்ல. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் தோன்றியதாக இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வரலாறுகளை வச்சு நம்ம சொல்கிறோம். அந்த 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு மனிதன் இருப்பான்ல, நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாமல் இப்படி இருந்திருப்பான், இன்னைக்கு நம்மள மாதிரி பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்தில் மைக் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பானா? நிச்சயமாக இல்லை. மனிதன் அப்படிங்கிற ஒரு ஜீவன் உருவான ஒரு வருஷம் அது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த மனிதன் வாழ்ந்த காலம்தான் நம்ம பழைய கற்காலம், பேலியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனிதன் தமிழகத்தில் வாழ்ந்தானா அப்படின்னா ஆமாம், வாழ்ந்தான். அதுக்கு 2 விதமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த உலகத்தின் முதல் மனிதன் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது நமக்கு கன்னியாகுமரியில் கடலுக்கடியில் போயிடுச்சதா ஒரு விதமான ஒரு ஆய்வு இருக்குது. அப்போ அதுக்கு கூட ஓரளவிற்கு அது கிட்டத்தட்ட அனுமானம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் உலகத்தின் முதல் மனிதன் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது ஒரு தீசிஸு. பட் அதற்கு பெரிய அளவில் ஆதாரங்கள் கிடைக்கல. ஆனால் இந்த இந்திய நிலப்பரப்பில், இந்திய துணைக்கண்டத்தில் முதல் மனிதன் தோன்றிய இடம் அப்படிங்கிறது தமிழ்நாடு. அதுக்கு ஸ்ட்ராங்காக நிறைய எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. அச்சரப்பாக்கம், அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், இது மாதிரியான இடங்களில் கிடைச்ச ஏகப்பட்ட விஷயங்கள், பல்லாவரம், இங்கே கிடைச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து பேலியோலித்திக் பீரியட்லிருந்து பழைய கற்காலம், அதாவது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழகத்தில், இந்த தமிழ் மண்ணில் மனிதன் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்த இடம் தான் பேலியோலித்திக். இந்த பேலியோலித்திக் பீரியடில் தமிழ்நாட்டில் மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிற விஷயத்தை அகழ்வாராய்ச்சி செஞ்சு நிறைய கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதெல்லாம் வேறு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி ஃபாதர் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முந்தைய கால தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது ராபர்ட் ப்ரூஸ் பூட். ராபர்ட் ப்ரூஸ் பூட் நிறைய கற்கருவிகளை கண்டுபிடிச்ச இடம் பல்லாவரம், அதே மாதிரி அத்திரம்பாக்கம், இந்த இடத்துல எல்லாம். அப்போ நமக்கு எங்கேருந்து தொடங்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு தான் நமக்கு தொடங்குகிறோம். இந்த யூனிட்டே, இந்த சிலபஸே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தான். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி எங்கே தொடங்குது, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குது. அப்படி நம்ம அதை பேலியோலித்திக் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, எந்த ஊரில் இருந்தாங்க, எந்த மாதிரியான கருவிகளை பயன்படுத்தினாங்க படிக்கணும். மீசோலித்திக் எங்கே படித்தாங்க படிக்கணும். அண்டு நியோலித்திக்கில் என்னென்ன பண்ணாங்க அதை நம்ம படிக்கணும். இந்த பேலியோலித்திக்கை 3 விதமாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். அந்த விஷயத்தை தெளிவாக நம்ம படிச்சிருக்கணும். கிளியர்? இந்த பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் 3ஆவதாக இருக்கக்கூடியது நியோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம், புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தில் தான் மனிதன் பானைகளை கண்டறிந்தான், ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு ஒரு இடத்துல வளர்க்கறதுக்கு பயன்படுத்தினான், நிலையாக ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ண பழகினா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த நியோலித்திக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ புதிய கற்காலம். அப்போ இதை தாண்டி அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்கிறோம்ல. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தது எல்லாமே இந்த விஷயந்தான். அப்போ எழுதப்பட்ட ஆவணங்கள் இங்கே ஏதாவது கிடைச்சதா? இல்லை. அப்போ எழுதப்படாத ஆவணங்கள் அப்படின்னா என்னென்னலாம் கிடைக்கலாம், அது கல்வெட்டுகளாக இருக்கலாம், கற்கருவிகளாக இருக்கலாம், அது இல்லாமல் நிறைய கற்கோடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹேண்ட் ஆக்சஸ் நிறைய இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு, இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக வச்சு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ரைட். அப்போ இந்த எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைச்ச ஒரு காலத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படிங்கிறதுக்கு எழுதப்பட்ட ஆவணம்னா என்ன,
ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா இப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, கல் மட்டும்தான் அவனுடைய ஒரே கருவி, அதை வச்சு தான் அவன் பிழைச்சிருக்கிறான். அதனால் அந்த கல்லையே பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு நம்ம பிரித்து வைக்கிறோம். அடுத்தது ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதற்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிட்ரேச்சர், இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இலக்கியங்களின் வழியாக இந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்த காலம் வரலாற்று காலம். அப்போ அந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்த காலத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம், சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சங்க காலம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, என்ன பீரியட் அப்படிங்கிறதுக்கு. பட் பெரும்பாலானவங்க ஏற்றுக்கிட்டது BC 300 to AD 300, கிமு 300 முதல் கிபி 300 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம சங்ககாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட அந்த ஆவணங்களை தான் நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சங்க இலக்கியங்கள் இதற்கு ஒரு ஆதாரமாக கிடைக்கிறதால தான் இந்த காலத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா வரலாற்று பூர்வமாக எழுதுவதற்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்த நல்லா பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், இன்னொன்று ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு ரிட்டன் எவிடன்சஸ் எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன கிடைச்சிருக்கோம், நமக்கு அந்த ஓல்டு ஆர்டிஃபெக்ட்ஸ், அதே மாதிரி ஓல்டு ஸ்டோன் டூல்ஸ், கற்கருவிகள், இதெல்லாம் தான் கிடச்சிருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு, த்ரூ லிட்ரேச்சர், இலக்கியங்கள் வழியாக கிடச்சிருக்கு. உங்கள் சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரி இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தது தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில் கான்டெம்பரரி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிற ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது பேசிக்காக இதுதான். இதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிற ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் இருக்கோ, இந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டோன் டூல்ஸ் ஆகட்டும், இதை பற்றியெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஆர்கியாலஜி பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இதுதான் சிலபஸில் இருக்கிற அடுத்த வார்த்தை. அப்போ இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறத தனியாக போய் ஒரு தலைப்புன்னு நினச்சி படிக்கக்கூடாது. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் இருக்கிற இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. அதற்கடுத்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்கான், தமிழ் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்கான். அப்போ அது பாருங்கள், ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு, இந்த லிட்ரேச்சர்ஸை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த லிட்ரேச்சரை நம்ம முன்னே சொன்னோம், எங்கேருந்து கிடைக்கிது, இந்த லிட்ரேச்சர் கிடைச்ச காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சங்ககாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சங்ககாலத்திலிருந்து எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள் இருக்குது. எது வரைக்கும் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவங்க இன்றைக்கி ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மொழிக்கு பயன்பெறக்கூடிய ஒரு ஆவணம் உருவாக்கப்படுதுன்னா இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஆதாரம் இருக்குது. அதுதான் அடுத்த சிலபஸ். உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை பாருங்கள், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில் கான்டெம்பரரி டைம்ஸ், சங்ககாலம் முதல் இந்த காலம் வரை இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்ககால இலக்கியத்தையும் நம்ம படிக்கணும். இந்த கால இலக்கியம் இன்னைக்கு பாரதிய யுவ புரஸ்கார் விருது வாங்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எழுத்தாளர் வாங்குறாரா, அது இன்னைக்கு இந்த கான்டெம்பரரி இலக்கியம். சாகித்ய அகாடமி வாங்குறாங்களா, அது கான்டெம்பரரி இலக்கியம். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய புத்தகம் உலகளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா, அது இன்னைக்கு சமகாலத்தின் பெருமை மிகு ஒரு தமிழ் இலக்கியம். அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்கள் சிலபஸில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் லைன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள், இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலானவர்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு, இந்த திருக்குறள் முதல்ல சங்க இலக்கியங்கள் எதில் வரும்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 14 சங்க இலக்கியம் அப்படிங்கிறது சங்க காலத்தில் எழுதப்பட்ட 10 பாட்டு 8 தொகை ஆகிய இந்த இரண்டும், அதில் ஒரு 10 நூல், இதில் ஒரு 8 நூல், இந்த 18 நூல்களும் தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சங்க காலம் அப்படிங்கிறது கிமு 300 முதல் கிபி 300 வரை இருந்த ஒரு காலகட்டம். ஓகே, அதை தாண்டி அந்த சங்க காலத்திற்கு பின்னாடி வந்தது சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான இலக்கியம் 14 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் திருக்குறள். இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த பொது தமிழில் ஒரு திருக்குறள் ஒரு பார்ட் கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த பார்ட்டை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் பத்தாது. ஏன்னா இந்த திருக்குறளில் வந்து என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, செக்யூலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது ஒரு சமய சார்பில்லாத இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்க்கையில், எவ்ரிடே
லைஃப். நீங்கள் எவ்ரிடே லைஃப், நமக்கு இரவு வருது, பகல் வருது, பூமி சுழலுதா சுற்றுதா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளில் ஒரு வரி இருக்கும், சுழன்றும் ஏறு பின்னது உலகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான செய்திகள், நம்ம நேரடியாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தொடர்புடைய பல செய்திகளை சொல்லக்கூடியது எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். அதுக்கு அடுத்தது ஹியூமனிட்டி, திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற மனித நேயம் குறித்த கருத்துகள். அதுக்கடுத்தது யூனிவர்சல் வேல்யூஸ், யூனிவர்ஸ்னால் உலக அளவிலான பொது நியதிகள். அதுக்கப்புறம் ரெலவென்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், சமூக பொருளாதார அரசியல் தொடர்பான கருத்துகள் நம்ம திருக்குறளை எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள்லேருந்து ஒரு வரி சொல்லுவாங்க, ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப அவங்களும் கண்டிப்பாக ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க. அரசின் மிக முக்கியமான நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம திருக்குறளை சொல்லி தொடங்குற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற இலக்கியம், திருக்குறள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுது, திருக்குறள் மனிதநேயத்தை பற்றி சொல்லுது, திருக்குறளில் சமூக அரசியல் பொருளாதார கருத்துகள் இருக்குது. ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும், வரி எப்படி விதிக்கணும், வரி எப்படி வாங்கணும், ஒரு அமைச்சரன் சரியாக இல்லை அப்படின்னா அரசன் எப்படி இருப்பான், அதிகப்படியாக வரி வாங்கக்கூடிய ஒரு அரசின் நிலைமை எப்படி ஆகும், இப்படி பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம் தான் திருக்குறள். அப்போ இதை பற்றின நாலேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் திருக்குறள் அப்படிங்கிற அடுத்த டாபிக். ரைட், அதுக்கடுத்த மூணாவது மேஜர் ஹெட்டிங் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வேறு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி வேறு ஹிஸ்ட்ரி. ஆனால் இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல இந்த இந்தியாவோட ஹிஸ்ட்ரியோட அப்படியே கோயின்சைட் ஆகி போகும். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கோ, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்ன இருக்கோ, அந்த சேம் டைம் அது கூடவே அப்படியே பேரலாக ட்ராவல் ஆகி போகும். ஆல் இண்டியா லெவலில் இந்த சுதந்திரத்திற்காக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான பார்ட்டி காங்கிரஸ். அப்படின்னா காங்கிரஸ் அங்கே ஆல் இண்டியா லெவலில் என்ன மூவ் பண்ணாலும் அதோட ஒரு மூவ் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கும். ஆதி காலத்திலிருந்து இந்த சுதந்திர போராட்டம் தீவிரமடைய தொடங்கிய காலத்திலிருந்து அதுக்கு பின்னாடி இந்திய அரசியலமைப்பு எழுத தொடங்கிய காலம் வரை இந்த தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவில் முதலாக பிரிட்டிஷை எதிர்த்து சண்டையை தொடங்கின ஒரு பகுதி, ஒரு நாடு அப்படின்னா அது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்த பூலித்தேவர் தான் இந்தியாவின் முதலாக பிரிட்டிஷை வெள்ளைக்காரர்களை எதிர்த்த முதல் மாவீரன். ஆனால் நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கில், என்சிஆர்டி புக்ஸில், மற்ற இடத்துல எல்லாமே இந்தியாவின் வரலாறு அப்படிங்கிறது வட இந்தியாவிலிருந்து தொடங்குற மாதிரி எழுதுவாங்க. அது தவறு. இந்தியாவின் வரலாறு தென்னிந்தியாவிலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும். அந்த முதல் வீரன் மாவீரன் பூலித்தேவன். அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிலபஸில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அடுத்தது ஏர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்குது. அந்த பாளையக்காரர்களின் கிளர்ச்சியை பற்றி நம்ம தெளிவாக படிக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகளை பற்றி பேசுகிறப்ப இந்தியாவின் பெண் வீராங்கனைகள் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எல்லாருமே, நம்ம கூட என்ன சொல்கிறோம், ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜான்சி ராணி லட்சுமிபாய் பின்னாடி, ரொம்ப பின்னாடி வந்தவங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நிலத்திலிருந்து ஒரு பெரிய வீராங்கனை ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வேலு நாச்சியார். அதே மாதிரி பூலித்தேவர் எப்படி பிரிட்டிஷை எதிர்த்த முதல் மாவீரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குதோ, அதே மாதிரி ஒரு பெண் போராளியாக வேலு நாச்சியாருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இழந்த சமஸ்தானத்தை, நிலப்பரப்பை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து மீட்ட முதல் பெண் அரசி வேலு நாச்சியார். அப்படி ஒரு சிறப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலு நாச்சியாருக்கு இருக்குது. அதுதான் உங்களுக்கு அடுத்த தலைப்பு, ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. அடுத்தது அந்த சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இப்போ பெண்களின் பங்குனா யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்க எல்லாமே நம்ம படிக்கணும். அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், முத்துலட்சுமி அம்மையார், பத்மாசினி அம்மையார், வேலுநாச்சியாரில் தொடங்கி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த பெண் ஆளுமைகளை பற்றி படிக்கிறது அந்த ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த இந்தியாவில் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற இதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது பேர் சோசியோ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோசியோ மூமெண்ட்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்.
இப்போ ஒரு பக்கம் நாங்கள் தீவிரமாக பிரிட்டிஷை எதிர்த்து எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக சண்டை நடந்துகிட்டு இருந்த அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அதே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக இழிவுகளை எதிர்த்து நடந்த போராட்டம். சமூக இழிவுகள் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? ஜாதி வேற்றுமை, பெண் அடிமை, குழந்தை திருமணம், மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு, சேரி அப்படிங்கிறது, ஊர் அப்படிங்கிறது, தனித்தனியாக மனிதர்களை வருண அடிப்படையில் பிரிக்கிறது அப்படிங்கிற இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை, சோசியோ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து போராடிட்டு இருக்கிற சில இயக்கங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அது குறிப்பாக வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், இவங்கெல்லாம் பிரிட்டிஷை எதிர்த்து இராணுவம் திரட்டிட்டு போய் பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டு நேரடியாக விடுதலைக்கு போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் அல்ல. ஆனால் இவங்கெல்லாம் யார்? சமூக போராளிகள். அப்போ விடுதலை போராளிகளை கௌரவம் பண்ணுற அதே இடத்துல சமூக போராளிகளின் பங்களிப்பும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால அவங்கள பற்றின டாபிக் உள்ளே வந்திருக்கு. அதுதான் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறத டாப்பிக்கை நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு இந்த போராட்டம் பிரிட்டிஷுக்கு எதிராக ரெண்டு பக்கம் போராடுறோம். ஒரு பக்கம் ஃப்ரீடம்காக போராடுறோம், இன்னொரு பக்கம் அந்த பிரிட்டிஷ் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் என்னென்ன சோசியல் லிபில்ஸ் இருக்கோ அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குரூப்பு. அது ரெண்டும் சிலபஸில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி நமக்கு பிரிட்டிஷ் ஒரு கட்டத்தில் இந்த நாட்டை இதுக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது முடியாத காரியம், ஒரு கட்டத்தில் நம்ம வெளியேறி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப சில பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க, சில அரசியல் சீர்திருத்தங்களை பிரிட்டிஷ் கொடுக்குறாங்க. அந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்தியாவில் முதலில் தேர்தல் நடத்த ஒப்புக்கொண்டது. அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா 1919 மாண்டேக் சிம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒன்று வரும். அதன் வழியாக இந்தியாவில் முதலில் தேர்தல் நடக்கும். அப்போ அந்த தேர்தல் நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி தமிழகத்தில் இருந்த இந்த சமூக அரசியல் இயக்கங்கள் எல்லாம் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த எல்லா சமூக பாகுபாடுகளுக்கும் முக்கிய காரணமாக இருந்தது இந்த பிராமணர் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிராமணோக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க, பியூரோக்ரசி மாதிரி இட் இஸ் பிராமணோக்ரசின்னு சொல்லுவாங்க. இப்போ பிராமணர் ஆதிக்கம் அப்படிங்கிறது நீங்கள் வருண அடிப்படையில் அன்றைக்கி சொசைட்டி நம்ம நாளாக பிரிச்சிருந்தோம். அம்பேத்கர் சொல்லுவார், இந்த சமூகத்தில் இந்திய சமூகத்தில் சமுதாயம் வெர்டிக்கலாக செங்குத்தாக பிளக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். நாளாக சொல்லுவாங்க, ஒன்று பிராமின், இன்னொன்று சத்ரியா, இன்னொன்று வைஷ்யா, இன்னொன்று சூத்ரா. இது எல்லாத்துக்குள்ளேயும் வராத ஒரு குரூப் இருக்கும், இது வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வர்ண அமைப்புக்குள் வராத ஒரு குரூப் இருப்பாங்க, பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள அவர்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வர்ண அமைப்பின்படி 4 பிரிவுகள், இந்த வர்ண பிரிவுக்கு வெளியில் இருக்கிறவங்க அவர்ணா. அப்போ இந்த வர்ண அமைப்பில் மேலே இருக்கிற இந்த பிராமணர்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைச்சிட்டு இருக்கோம். 1930 அலெக்சாண்டர் கேர்டியூன்னு ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பார். அதில் ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க, ஒன்லி 3% பிராமின்ஸ் ஆக்குபைஸ் 97% ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்போ 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் 97% அரசு பணிகளை பெற்றிருக்கிறார்கள். அவ்வளோ ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பிராமண ஆதிக்கம். இந்த பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள், பிராமணர் அல்லாத மக்களுக்கான நலத்திட்டங்களுக்காக ஒரு இயக்கம் தொடங்கப்படும். அந்த இயக்கம் பேர் தான் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ உங்களுக்கு எளிமையாக அதனோட அவுட்லைன் சொல்கிறேன். இந்த நீதி கட்சி உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம், அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஸோ இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் சார்பாக வந்தது தான் நீதி கட்சி. இந்த நீதி கட்சி அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பாங்க. 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் அந்த எலெக்ஷனில் நின்று பிரிட்டிஷ் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பாங்க. அப்புறம் இந்த நீதி கட்சி 1937 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். 37 ஆட்சியை இழந்து காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வரும். இந்த நீதி கட்சியின் தலைவராக 1939 தந்தை பெரியார் வருவாங்க. இந்த நீதி கட்சி அப்படிங்கிற இந்த கட்சியின் பெயரை 1944 தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றுவார். இந்த திராவிடர் கழகத்திலிருந்து 1949 அண்ணாதுரை அவர்கள் பிரிஞ்சு ஒரு இயக்கத்தை தொடங்குவாங்க. அந்த இயக்கத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சியிலிருந்து நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது 49 தொடங்கப்படும். இது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்குது.
ஜஸ்டிஸ் பார்ட்டி சிலபஸில் இருக்குது. growth ஆஃப் ரேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறோம். growth ஆஃப் ரேஷனலிசம் அப்படின்னா பகுத்தறிவின் வளர்ச்சி. பகுத்தறிவு அப்படின்னாவே நமக்கு தமிழ்நாட்டில் யாரு தெரியும்? பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தந்தை பெரியாருடைய தோற்றம், தந்தை பெரியாரின் வளர்ச்சி, அதுதான் growth ஆஃப் ரேஷனலிசம். தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம். அதுக்கு அடுத்தது திராவிடியன் மூமெண்ட், திராவிட இயக்கம் அப்படிங்கிறது. இந்த நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி திராவிடர் கழகம் அப்படின்னு 44 மாறுதோ அதிலிருந்து அது திராவிடர் இயக்கமாக மாறிடுது. நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிடர் இயக்கமாக மாறுது. இந்த திராவிடர் இயக்கத்தின் தொடர்ச்சி தான் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நீதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இது பேர் திராவிடர்களுக்காக. திராவிடர்கள் அப்படிங்கிறது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய சொல். யார் எந்த இனத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா ஆரியர் அப்படிங்கிற இனத்திலிருந்து இன்னொரு இனத்தை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு சொல். ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் பிராமணர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பிராமணர் அல்லாத மக்களை குறிக்கக்கூடிய ஒரு இனச்சொல் திராவிடர். அந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்குது? 44 தொடங்குது. அந்த திராவிடர் கழகத்திலிருந்து வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது 49. இது எல்லாமே இருக்குது. அப்போ திராவிடர் கழகத்தை தொடங்கினது தந்தை பெரியார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினது அண்ணா. பெரியார் நோ எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில ரொம்ப தீவிரமாக இருந்தவர். தேர்தலில் போட்டியிட மாட்டோம், தேர்தல் பாதை திருடர் பாதை, தேர்தலில் நின்னா பல சமரசம் பண்ணணும், சமூக சீரழிவுகளை தடுக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னவர் பெரியார். ஆனால் தேர்தலில் நின்னாதான் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. இவர் தொடங்கினது தான் 49 டிஎம்கே. இந்த 2 பேர் தான் இந்த சிலபஸுடைய கடைசி பார்ட்டு. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா அப்படின்னு இருக்கும். அப்போ தந்தை பெரியார் இங்கே நாம் சொல்கிறோம், பேரறிஞர் அண்ணா இங்கே சொல்கிறோம். இவங்க 2 பேர் இவர்கிட்டருந்து இவர் பிரிஞ்சார், இவர்கிட்டருந்து இவர் பிரிஞ்சார் அப்படிங்கிறது வரலாறாக இருந்தாலும் அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்தவுடனே வேலையாக பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு காணிக்கை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி 49 அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறப்ப பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் தான் அண்ணா போவார் ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கி எங்களுக்கு தலைவர் எப்பொழுதும் தந்தை பெரியார் தான், அவர் எப்பொழுது வந்தாலும் அந்த தலைவர் பதவி அவருக்காக காத்திருக்கிறது அப்படின்னு திமுகவில் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவியை காலியாகவே வச்சுருந்தார் அண்ணாதுரை அவர்கள் மறையும் வரையிலையும். அப்போ கொள்கை அளவில் பிரிஞ்சாங்களே ஒழிய இன்னைக்கு இருக்கிற தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணா இவங்க 2 பேர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. இன்றைக்கி இருக்கிற நவீன தமிழ்நாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நம்ம சொல்லுவோம். ஸோ பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்னென்னலாம் பங்களிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம். கிளியர்? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த சிலபஸில் கொடுத்துருக்கிற விஷயம். இதை தான் நம்ம கவர் பண்ணணும். எங்கேருந்து தொடங்குகிறோம்? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு, பேலியோலித்திக் பீரியட்லேருந்து நம்ம தொடங்குகிறோம். பேலியோலித்திக் பீரியட்லேருந்து தொடங்கி பழைய கற்காலம் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற இடத்துல நிறுத்துகிறோம். இதற்கு இடைப்பட்ட வரலாறு சங்க காலத்திலிருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2500-2300 வருஷம் வரலாறு. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு அப்படிங்கிறது இங்கே பேலியோலித்திக் அப்படிங்கிறது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு இருக்கிற கிபி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தின் பெருமையை பற்றி படிக்கிறது இந்த யூனிட்டுடைய நோக்கம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யூனிட் படித்து முடிக்கிறப்ப ஒரு தமிழனா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரைடு வரும், ஒரு பெரிய கர்வம் வரும், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம், அது பேலியோலித்திக் பீரியடில் நமக்கு மனிதர்கள் இங்கே இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஆதாரமாகட்டும், இல்லை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படிங்கிற அந்த பெருமையாகட்டும், இந்த தமிழர்கள் நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய இனத்தின் பிள்ளைகள், நம்ம ஒரு மிகச்சிறந்த வரலாறு கொண்ட ஒரு பெரிய இனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நிற்கும். இதற்கு காரணமான தந்தை பெரியார், இதற்கு காரணமான பேரறிஞர் அண்ணா, இவங்களுடைய பங்களிப்புகள் இங்கிருந்து நமக்கு சேரும். அப்போ நமக்கு சமீபத்தில் ஒரு விஷயம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிச்சிருப்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவங்க அயன் ஏஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். தமிழ்நாட்டின் மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஊரில் ஒரு வாள் கிடைக்கும், ஒரு பெரிய வாள் கிடைக்கும், நிறைய இரும்பு பொருட்கள் கிடைக்கும். அதை ஆய்வுக்கு அனுப்பி ஆய்வெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க தமிழ்நாடு முதலமைச்சர். அவங்க சொல்லுவாங்க,
5300 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதற்கான ஆதாரம் நமக்கு வலுவாக கிடச்சிருக்கு. இந்த அயன் ஏஜ் பிகன் ஆன் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த அயன் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம எங்கிருந்து நம்ம படிக்கிறோம்? நமக்கு இந்த பேலியோலித்திக் பீரியட் அப்படின்னு நம்ம ஒன்று படித்தோம். நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறப்பவே ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு படிக்கிறப்போ நம்ம என்ன படித்தோம்? ப்ரீ ஹிஸ்ட்ரியில் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு நம்ம ஒன்று படித்தோம். இப்போ இந்த நியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும், இந்த நியோலித்திக் அப்படிங்கிறது புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம் முடிஞ்ச உடனே நமக்கு உலோக காலம் அப்படின்னு ஒன்று தொடங்குவோம். சரி, கல்லெல்லாம் வச்சுட்டு ஒரு மனிதன் கற்கருவிகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ காலம் ஓட்ட முடியும்? உலோகங்களை கண்டுபிடிக்கணும். அப்படி மனிதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது காப்பர், செம்பு. காப்பருக்கு அடுத்தது அவன் கண்டுபிடித்த உலோகம் பிரான்ஸ், வெண்கலம். அதுக்கு அடுத்தது இந்தியாவில் எல்லாரும் பயன்படுத்தினது இரும்பு, அயன். இப்போ இந்த உலோக காலம், மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்கள் இந்த பழைய கற்காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தொடங்குறது தான் உலோக காலம். அந்த உலோக காலத்தில் மனிதன் பயன்படுத்திய முதல் உலோகம் காப்பர், அடுத்தது பிரான்ஸ், வெண்கலம், அதுக்கு அடுத்தது இரும்பு. இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இது யாருக்கு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, தமிழகம் தவிர்த்த வட இந்தியாவுக்கு இதெல்லாம் பொருந்தும். இது அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா நியோலித்திக், புதிய கற்காலம் அப்படின்னு தொடங்கினதுக்கப்புறம் இந்த உலோக காலம் தொடங்குதில்ல, இந்த உலோக காலம் தொடங்குறதே தமிழ்நாட்டில் அயன் தான். நம்ம காப்பருக்கு போகலை, நம்ம பிரான்ஸுக்கு போகலை, நமக்கு தொடங்கினதே அயன் தான், இரும்பில் தான் நம்ம தொடங்குகிறோம். ஸோ காப்பரை ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி, அதை தாண்டி வெண்கலத்தை ப்ராசஸ் பண்ணுறது அதை விட கொஞ்சம் கஷ்டம். அயன் ப்ராசஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கும் தொழில்நுட்பங்களிலேயே உலோகங்களை உருக்கி பிரித்து அதை பல்வேறு பொருட்களாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான தொழில்நுட்பம். அப்படிங்கிறது இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம். இந்த இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை இவங்க காப்பர், பிரான்ஸு, அயனு அப்படின்னு வர்ற இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், மெட்டல் ஏஜ் அப்படின்னு வர்றப்போவே ஸ்ட்ரெயிட்டாக அயன் ஏஜுக்கு நம்ம போயிடுறோம். அப்போ இந்த அயன் ஏஜுக்கான காலம், எந்த காலத்திலிருந்து நம்ம இரும்பை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்மகிட்ட இருக்கிற வரலாற்று அறிவு, நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்ப அறிவு, நம்ம எவ்வளோ பழமையானவங்க, சிறந்தவங்க அப்படிங்கிற விஷயம் வெளிப்படும். இதனால் வரைக்கும் நம்ம இது என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த இரும்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிமு 1300 ஒரு 300 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மயிலாடும்பாறையில் ஒரு வாள் கிடச்சதுக்கப்புறம், அந்த வாளுடைய அதை ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன? 5300, இன்றைய வருடத்திலிருந்து 5300, அதை இப்போ இருக்கிற 2000 நீங்கள் கழிச்சிங்கன்னா 3300. அப்போ கிமு 3300லேயே தமிழகத்தில் இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது, இரும்பு சார்ந்த தொழிற்சாலைகள் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். இப்போ இந்த கிமு 3300 அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எந்த காலம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று படிப்போம். இந்தியாவின் சிறந்த நாகரிகம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நமக்கு இரும்பின் பயன்பாடு தொடங்கிடுச்சு. அப்போ நமக்கு இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கிற ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழகத்தின் இரும்பு காலம் என்பது வட இந்தியாவின் பின் வேத காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு இங்கே நம்ம தமிழகத்தின் இரும்பு காலம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுற பீரியடு பிசி 1300 to 300, கிமு 1300 300 வரைக்கும் இருக்கிற காலத்தை நம்ம இரும்பு காலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் நமக்கு இங்கே வட இந்தியாவில் என்ன இருந்துச்சு? லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். பின் வேத காலம், லேட்டர் வேதிக் பீரியட் இருந்த ஒரு காலம். சரிங்களா? ஆனால் இப்போ இந்த மயிலாடும்பாறை வாள் கிடைச்சதுக்கப்புறம், இங்கே இருக்கிற இந்த ஆய்வுகள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு தமிழகத்தின் இரும்பு காலம் அப்படிங்கிறது இன்னும் எங்கே கொண்டுட்டு போகிறோம்? இன்னும் 2000 வருஷம் பின்னாடி கொண்டுட்டு போகிறோம். கிமு 3300லேயே நமக்கு இரும்பின் பயன்பாடு தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கிளியராக என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா,
இந்தியாவில் இரும்பு காலம் தொடங்கியது தமிழகத்தில் அப்படிங்கிறது முதல் பெருமை. அதை தாண்டியும் முக்கியமான விஷயம், இந்த உலகத்தின் முதல் இரும்பு காலம் தொடங்கியது தமிழகத்தில். இது உலகத்திலேயே முதல்ல தொடங்கினது, இரும்பை கண்டுபிடித்தது, இரும்பை பதப்படுத்தினது, இரும்பை பயன்படுத்தி பல்வேறு ஆயுதங்கள் செய்தது, இரும்பை உருக்கி வார்க்கும் தொழில்நுட்பத்தை இந்த உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடித்தவன் தமிழன் அப்படிங்கிற விஷயந்தான் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம். அப்போ நமக்கு இருக்கிற நாகரிகத்திலேயே என்னன்னு சொல்கிறாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் தான் சிறந்த நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கல்ல. அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பின் பயன்பாடை பற்றி ஒன்றுமே தெரியாது, இரும்பின் பயன்பாட்டை பற்றியே தெரியாது. அப்போ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த எல்லா பொருட்களும் வெண்கலத்தால் ஆயிருக்கும், இல்லைனா காப்பரில் ஆயிருக்கும். இரும்பின் பயன்பாடை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இந்தியாவின் சிறந்த நாகரிகம் அப்படின்னு வரலாற்றாளர்களால் சொல்லப்படுகிற சிந்து சமவெளி நாகரிகம் மக்களுக்கு இரும்பின் பயன்பாடே தெரியாது. ஆனால் சிறந்த நாகரிகம்னு சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்துக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாட்டை, இரும்பை உருக்கி வார்க்கும் தொழில்நுட்பத்தை கொண்டிருந்த தமிழன் எப்பேற்பட்ட நாகரிகத்தை வச்சுருந்துருப்பான். அப்போ அந்த நாகரிகத்தை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த கீழடி நாகரிகம், கீழடிக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற இடத்துல எல்லாமே தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. மிக விரைவில் இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்ததிலேயே பழமையான நாகரிகம் ஐபிசி சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறத பீட் பண்ணி நம்ம முன்னாடி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சது தான் சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாகரிகம் அதுக்கு முன்னாடி இதை யார் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆரியன்ஸ் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு வேதிக் சிவிலைசேஷன், ஒரு வேதகால நாகரிகம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் சர் ஜான் மார்ஷல் வந்தார். இவர் ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். இவர் வந்ததுக்கப்புறம் இல்லை, இது ஒரு வேதிக் சிவிலைசேஷன் கிடையாது, இது ஒரு டிராவிடியன் சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணவர் சர் ஜான் மார்ஷல். இந்த சர் ஜான் மார்ஷலுக்கு தான் லாஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு சிஎம் மெட்ராஸ் எக்மோர் மியூசியம் பக்கத்தில் ஒரு சிலை திறந்து வச்சாங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமும் நேரடியாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு இடம் தான் இந்த யூனிட் 6 அப்படிங்கிற ஒரு இடம். அதான் ஒரு அழகாக ஒன்று சொல்லுவாங்க, நார்த் ஹேட் ஸ்டோரிஸ், சவுத் ஹேட் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. North had stories, at the same time South had swords. வட இந்தியா புராணங்களையும் இதிகாசங்களையும் கதைகளையும் எழுதி கொண்டிருந்த பொழுது தென்னிந்தியா போரிடும் வாழ் செய்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வென் நார்த் இந்தியா ஹேட் ஸ்டோரிஸ், சவுத் இந்தியா ஹேட் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பழம்பெருமை மிக்க நாகரிகம், ஒரு பழம்பெருமை மிக்க நாகரிகத்தின் தொடர்ச்சி தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு. இந்த நாகரிகம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழைய கற்காலம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் மரக்கிளைகளிலும் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் வந்திருக்கு. அப்போ ஆதி காலத்திலிருந்து, பழைய கற்காலத்திலிருந்து இந்த திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு ரோ தான் இந்த விஷயம். அறிஞர் அண்ணா 67 சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 62 எலெக்ஷனில் தோற்றுட்டு ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு போவார். அவருடைய முதல் பேச்சில் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவார். நான் திராவிட இனத்திலிருந்து வந்த ஒருவன் இங்கு உங்கள் பாராளுமன்றத்தில் நின்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, அதில் மிகப்பெரிய தனிப்பெரும் இனம் தமிழ் அப்படின்னு சொல்லுவார். அந்த தமிழ் தேசியத்தை தான் அவர் என்ன சொல்லுவார், திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவார். ஏன் திராவிடம் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது மொழி அடையாளம், திராவிடம் அப்படிங்கிறது இன அடையாளம். நாங்கள் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். இனத்தால் திராவிடர்கள் அப்படிங்கிறது ஆரியர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக சொன்ன ஒரு கருத்தாடல். ஆரியம் நாங்கள்லாம் அப்படின்னு சொன்னால் ஆரியத்தை எதிர்த்து நிற்பவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த திராவிட இனத்திலிருந்து நான் வந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவார். அந்த பேரறிஞர் அண்ணா முதலாக 67 ஆட்சிக்கு வர்றப்ப என்னுடைய முப்பெரும் சாதனைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார். தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றுவது, தந்தை பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிப்பது, அது இல்லாமல் தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கையாக
தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையை அறிவித்தது அப்படிங்கிற இந்த முப்பெரும் முழக்கங்களை 3 முக்கியமான விஷயங்களை அண்ணா நிறைவேற்றுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜுக்கு லீகல் அத்தாரிட்டி கொடுத்தாரு, லீகலைஸ் பண்ணார். 3வது 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத ஒன்று கொண்டுட்டு வந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பற்றி எறிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம். தமிழ்நாட்டில் பள்ளி பிள்ளைகளுக்கு 3 மொழி படிக்கணும், இந்தியை கொண்டு வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க, இதை நாங்கள் புதுசாக சொல்லலை, எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா 62 உங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அறிஞர் அண்ணா அப்போ ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம், தந்தை பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்திருக்கிறோம், தமிழகத்தின் உயிர்நாடி கொள்கையாக இருமொழி கொள்கையை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம், அப்படி நினைப்பவர்கள் சிலர் நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த சட்டங்களை மாற்றலாம் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது மக்கள் கொந்தளிப்பார்களே என்ற ஐயம் அவர்களுக்கு என்ற அச்சம் அவர்களுக்கு உருவாகும். அந்த அச்சம் உருவாகிற வரையில் இந்த மண்ணை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆண்டதாகவே பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டின் பெயரை தமிழ்நாடு அப்படிங்கிறத யாராவது மாற்றணும்னு நினைக்க முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கையாக இருமொழிக் கொள்கை தான் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா அறிவித்தார். இன்றைக்கும் உயிரை கொடுத்து அரசும் மாணவர்களும் எல்லாரும் அதுக்காக தான் போராடுறாங்க. அதை மாற்ற முடியாது. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தாங்க, அதை மாற்றணும்னு நினச்சா இன்றைக்கி முடியாது. அப்போ அண்ணா அன்னைக்கு சொன்னது தான், இதை மாற்றணும்னு ஒருத்தர் நினைக்க முடியாது, நினச்சா மக்கள் கொந்தளிப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கிற வரையில் இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆண்டதாகவே பொருள் அப்படின்னு சொல்லுவார்ல. இன்றைக்கும் தமிழ்நாட்டை அண்ணாவின் வழிவந்த அந்த கட்சியின் சார்பாக தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாவே ஆள்வதாகத்தான் பொருள். ஸோ பழங்கற்காலத்தில் தொடங்குகிற இந்த சிலபஸ் கடைசியில் முடிகிறது உங்கள் சிலபஸில் அண்ணா அப்படின்னு தான் அந்த சிலபஸ் முடியும். ஸோ இதை தான் நாம் படிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஃப்ளோ இதை தான் நம்ம படிக்கணும். இது வந்து வெறும் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு யூனிட் கிடையாது. நான் சொல்லுவேன், இந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லம் தோறும் ஒவ்வொரு உள்ளம் தோறும் படித்து மனசில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த சப்ஜெக்ட், இந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமினேஷன், நாட் ஓன்லி ஃபார் மார்க்ஸ், எல்லாமே மதிப்பெண் கொடுப்பதற்காக படிக்கிறோம். இதை படித்தா மார்க் கிடைக்கும், இதை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே தயவு செஞ்சு படிக்காதீங்க. படித்தா நிறைய கிடைக்கும். அதில் மார்க் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம் இனம் சார்ந்த, நம் மொழி சார்ந்த, இந்த மண் சார்ந்த பெருமையை, இதன் பாரம்பரியத்தை நம்ம சொல்கிறோம்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறோமே, அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா? இருக்குது அப்படிங்கிறதான் ஆர்கியாலஜியில் படிங்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னேறிட்டோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் சுதந்திரத்தில் நம்ம போராடணும், ஆமாம் போராடணும். இங்கேருந்து பெண்கள் ஆமாம் அவங்களும் தான் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டுக்கு யார் காரணம்? அது பெரியாரும் அண்ணாவும். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த யூனிட்டை கொடுக்குறாங்க. இந்த யூனிட்டை மாணவர்கள் மட்டுமல்ல எல்லாருமே படித்து பயன்பெற வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நம்ம வந்து இதை படிக்கணும். சரி, இதை நம்ம எங்கேருந்து சார் படிக்கலாம்? வேர் டு ஸ்டடி இதுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில தலைப்புகள் நான் சொல்கிறேன். நீங்கள் புத்தகத்தில் பள்ளி பாட புத்தகங்களில் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் நிறைய இடத்துல எல்லாருமே இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வேர் டு ஸ்டடி 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களில் எந்தெந்த பாடங்கள்லாம் இந்த தமிழ் மொழி சார்ந்தது இருக்குது, தொல்லியல் ஆய்வுகள் சார்ந்து இருக்குது, திருக்குறள் சார்ந்து இருக்குது, நீதி கட்சியை பற்றி, அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி இருக்கிற பாடங்கள் எல்லாமே இதற்கு பொருத்தமான பாடங்கள். ஓகே, அதை தாண்டி இது ஒரு பட்டப்படிப்பு தரத்திலான ஒரு தேர்வு, ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். இதை வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னா பத்தாது. அப்போ இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொன்னோம், ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா, முற்கால தமிழகம் டாக்டர் வெங்கடேசன், அதே மாதிரி தற்கால தமிழகம் டாக்டர் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லி தமிழில் புத்தகம் இருக்குது. அதே புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை ஒன்ஸ் செக் பண்ணணும். தமிழில் அந்த புத்தகம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, அதே மாதிரி முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, டாக்டர் வெங்கடேசன், வெங்கடேசன் அப்படிங்கிறவர். அதுக்கு அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்க்கு தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பொருணை
நதி நாகரிகம் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருக்காங்க, கீழடி நாகரிகம் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்க்கு அது போதும். அடுத்து தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில் கான்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்னு படிக்கிறதுக்கு, சங்ககாலம் முதல் தற்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற ஏரியாவை படிக்கிறதுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா அப்படிங்கிற புத்தகத்தை படித்தா போதும். அதுக்கடுத்தது திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த திருக்குறளை நம்ம முன்ன என்னென்ன தலைப்புகள்லாம் இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு நம்ம படித்தோம். அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட எல்லா திருக்குறளையும் தேடி எடுத்து நம்ம படிச்சுக்கணும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இது எல்லாமே இந்த சுதந்திர போராட்டம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுக்குமே விடுதலை போரில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம், மாப்போசி, அந்த மாப்போசி அவர்கள் எழுதிய விடுதலை போரில் தமிழகம், அந்த புத்தகம் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அது படித்தா போதும். எவல்யூஷன் ஆஃப் 19th 20th செஞ்சுரி சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வள்ளலாரை பற்றி தனியாக புத்தகம் இருக்குது, வைகுண்ட சாமிகளை பற்றி தனியாக புத்தகம் இருக்குது. அப்போ அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் படிக்கலாம், இல்லைனா அந்த டாப்பிக்கு பள்ளி பாடப்புத்தக கண்டென்ட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்தது நீதி கட்சி, பகுத்தறிவின் வளர்ச்சி, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இயக்கத்துக்கு, இந்த சுயமரியாதை இயக்கம் இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சுயமரியாதை இயக்கம் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு திராவிடர் கழகமே ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க, அந்த புத்தகம் படிக்கலாம். பெரியாரை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா பெரியார் 1000 அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு எக்ஸாமில் கிட்டத்தட்ட 17-18 கேள்வி பெரியாரை பற்றி அந்த ஒரே புத்தகத்திலேருந்து கேள்வி எடுத்தாங்க. பெரியார் 1000 அப்படிங்கிற ஒரு புத்தகம். அண்ணாவை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அண்ணாவுக்கு லிமிட்டே இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் வச்சு அண்ணாவை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். சரி, இவ்வளோ புத்தகம் படித்தா இந்த யூனிட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் அப்படிங்கிறது அடிப்படை. ஆனால் இது பட்டப்படிப்பு தரத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கிறதால விரிவாகவும் ஆழமாகவும் நம்ம படிக்கணும்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த ஒரு மண் இந்த தமிழ் மண். அப்போ அந்த வரலாறு கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும், அதை நம்ம எடுத்து படித்து தான் ஆகணும். ஆனால் எப்பவும் போல் உங்களுக்கு 6th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இது பொதுவாக படிக்கிறவங்க இதெல்லாம் தேடி படிச்சுக்கோங்க. பட் இது 6th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இங்கே படிக்கிற இந்த மாணவர்களுக்கு அந்த பேர்டன் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 6th பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஆஃப் த சிலபஸ், இந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மைக்ரோ தலைப்பு முதல் கொண்டு மிக விரிவாக இங்கே வகுப்பிலேயே பாடம் நடத்தப்படும். எல்லாமே இங்கே டீட்டெயில் நடத்திடும். இங்கே புக்ஸு கிடையாது, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரிண்ட் மெட்டீரியல் வேணுமா, தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. என்ன வேணும், ரெகுலராக கிளாஸ்க்கு வரணும், ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். கிளாஸில் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஆஃப் த சிலபஸ் ரொம்ப டீட்டெயில்டாக, அதில் ஸ்கூல் புக் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கும், அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், எதிர்பார்க்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதை நம்ம தரவாக படிச்சுக்கணும். அதை தரவாக படிச்சுட்டு இங்கே ஒவ்வொரு டாபிக் முடிய இங்கே ஒரு டெஸ்ட்டு நடக்கும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் தரவாக எழுதி முடிக்கணும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் நம்மளோட பயிற்சி முறை அப்படிங்கிறது. இந்த யூனிட்டுன்னு இல்லை, டோட்டலாகவே சொல்கிறேன். இந்த குரூப் 1க்கான பயிற்சி, அடுத்து குரூப் 2க்கான பயிற்சி, குரூப் 4க்கான பயிற்சி, இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஆஃப் த சிலபஸ். டோட்டலாக இருக்கிற 10 யூனிட் இருந்துச்சு பழசு, இப்போ 6+1 வந்திருக்கு. இந்த இருக்கிற எல்லா யூனிட்டில் இருக்கிற எல்லா சிலபஸும் ரொம்ப டீட்டெயில்டாக வகுப்பு நடத்தப்படும். அதை ஸ்கூல் புக்கில் வேணும்னா எங்கே படிக்கணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தரப்படும். அதை தாண்டி இதுக்கு கம்பைலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். பட் நீங்கள் மெட்டீரியல் படிக்கணும்னு அவசியம் இல்லை, வேர் டு ஸ்டடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா டாப்பிக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே உங்களுக்கு நம்ம கிளாஸ்லேயே நடத்திடுறோம். சார் கோயம்புத்தூரில் இருக்குது சார், பக்கத்தில் இருக்கிறவங்க படிச்சுக்குவாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு தூரத்தில் இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா, இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே தான் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸஸ் இங்கே என்ன நடக்குதோ இதே விஷயத்தை இதே சமயத்தில் இங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆன்லைனில் இப்போ இந்த சேம் டைம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நடந்துகிட்டு இருக்கிற இதே வகுப்புகள் லைவ் ஆன்லைன் கிளாஸஸாக எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும், இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இங்கே என்ன வகுப்பு ஆஃப்லைனுக்கு நடக்குதோ அந்த கிளாஸஸ் லைவ் ஆன்லைன் கிளாஸஸாக நம்ம அங்கே படிச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு சரியான கல்வியை, தரமான பயிற்சியை பெறுவதற்கு தூரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு நம்ம இருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறப்போ உங்களுக்கு தேவையான விவரங்கள் கொடுத்துருவாங்க. ரைட், ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப தரவாக புரிஞ்சுக்கணும். இந்த யூனிட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே தொடங்கணும், எப்படி முடிக்கணும், எந்தெந்த மாதிரி இதை நம்ம படித்து கொண்டுட்டு போகணும். இதில் இருக்கிற எந்த தலைப்பும் தனித்தனி தலைப்பு இல்லை, தொடக்கத்திலிருந்து கடைசியில் அண்ணான்னு முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே ஒரு செயின் மாதிரி இன்டர் கனெக்டட் தான். அந்த இன்டர் கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும், அதை எப்படி பயிற்சி எடுக்கணும் படிங்க. இது வெறும் தேர்வுக்கான பாடத்திட்டம் அல்ல, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு
மனிதருக்குமான ஒரு பாடத்திட்டம். நல்லா படிப்போம், ரசித்து படிப்போம், புரிஞ்சு படிப்போம். பெரிய அளவில் இந்த நீங்கள் கற்றுக்கொள்கிற இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறத உணர்ந்து படிப்போம். நிச்சயமாக ஜெயிப்போம். வாழ்த்துக்கள்.